சுவாமிஜி, உண்மையில் மரணமென்று ஒன்று இல்லை என்று சொல்வீர்களே, அதை விளக்குவீர்களா? வாழ்க்க வளமுடன். மரணம் என்பது உடலியக்க நீதியில் ஒரு மாற்றம்தான். வித்து, சிவகாந்தம், உயிர், உடல், புலன்கள், மனம் இவையனைத்தும் ஒரு இணைப்பாக இயங்கும் போதுதான் அது வாழ்வு. இந்த இயக்கங்கள் முரண்பட்டு பிரிந்து விடும் நிலையே மரணம் எனப்படும். மரணம் இல்லை என்று கூற முடியாது. உயிரின் இயக்கத்தால் தான் இந்த உடலானது இன்னும் பலவித இயக்கங்களையும் இணைத்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயிர் இல்லையென்றால் உடலிலுள்ள அணுக்கள் தொடர் இயக்கம் சிதைந்துவிடும். கூட்டு இயக்கத்தில் இருந்து பிரிந்து உயிர்த்துகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தன்னுடைய இயக்கத்தை நடத்தி கொள்ளத் தொடங்கிவிடும். உதாரணமாக இதற்கு ஒரு கம்பெனியை சொல்லலாம். நீதிமன்றத்தின் உத்தரவால் ஒரு கம்பெனியானது உலாவேனம் லிக்விடேட் செய்யப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அக்கம்பெனியானது அதன் பெயரில் இறந்துவிட்டது என்றாலும் அதிலுள்ள நிர்வாகிகள், பங்குதாரர்கள், வேலையில் இருந்தவர்கள் தொடர்ந்து இருக்கத்தான் செய்வார்கள். கம்பெனி என்ற ஒரு அமைப்பிலே சேர்ந்திருந்தவர்கள் வகித்த பதவியை மட்டும்தான் இழக்கிறார்கள். ஆனால் தனித்து இயங்குகின்றார்கள். அதேபோல் உடலிருந்து உயிர் பிரிந்தவுடன் உடலிலுள்ள அணுக்கள் குழு இயக்கம் பிரிந்து இயங்குகின்றன. அவ்வளவே. அத்தகு தனித்தனியான இயக்கங்களுக்கு மரணம் என்பதில்லை. அணுக்களுடைய கூட்டு இயக்க சிறப்பு நிலைகள் மாற்றமடைவதும் அதே அணுக்கள் கூடி மற்றொரு உருவமாக திகழ்வதும் இயற்கை நியதி. வாழ்க்க வளமுடன்.